அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்றவுடன் மனதிற்கும் எண்ணத்திற்கும் அமைதியை ஏற்படுத்துகின்ற இந்த சொல்லை உலகுக்கு அளித்த அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் ஜோதிமயமான இந்த நாளை முன்னிட்டு தைப்பூச திருநாள் இந்த நாளை முன்னிட்டு அவர் வெகு ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த இல்லத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வருகை தந்து இந்த இல்லத்தை நிர்மாணிக்கின்ற அன்பிற்கினிய ஸ்ரீபதி அவர்களை சந்தித்து இந்த இல்லத்தினுடைய பராமரிப்பு பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொல்லிய போது, இல்லை நாங்களே இதை செய்கிறோம் என்று நாங்கள் வந்து பார்த்தபொழுது சிதலமடைந்திருந்த இந்த இல்லத்தை புதுப்பித்து இன்றைக்கு வள்ளலாரின் பக்தர்கள் அவர் உச்சரித்த பெருநாட்களில் இங்கே வந்து அவரை நினைப்பதும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்துரைப்பதும் என்று நல்ல நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு சிறந்த முறையில் இந்த இல்லத்தை புதுப்பித்த ஸ்ரீபதி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும் தலைவர் கலைஞர் அவர்கள் வள்ளலாருடைய நிகழ்விலே பங்கேற்று அவர் ஆற்றிய உரைகள் இன்றும் கல்வெட்டுகளாக இருக்கின்றன. இந்த பகுதிக்கு வள்ளலார் நகர் என்று பெயர் சூட்டியவரும் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள்தான். அருகிலே இருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு வள்ளலார் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவர் வழியில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் வள்ளலாருக்கு முப்பெரும் விழாவை எடுத்தார். அந்த முப்பெரும் விழா என்பது சமய சன்மார்க்க அன்பர்களை கொண்ட வானவராயர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வள்ளலாருடைய 200ஆம் ஆண்டு பிறந்த நாளையும் தர்மசாலை தொடங்கி 156 ஆண்டுகள் நிறைவுற்றதையும் ஜோதி தரிசனத்தின் 152வது ஆண்டு துவக்கத்தையும் இந்த மூன்றையும் ஒருமுகப்படுத்தி முப்பெரும் விழாவாக 2022 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டு 52 வாரங்கள் தமிழ்நாடு எங்கும் வள்ளலாரின் பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இன்னிசை நிகழ்ச்சிகள், வள்ளலாருடைய ஆக்கப்பூர்வமான அறிவியல் சிந்தனைகள், வள்ளலாருடைய போதனைகளை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்த்தார்கள். அந்த வகையில் 52 வாரங்களும் அன்னதானத்தை தொடங்கி வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய திருக்கரங்களாலேயே மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள். பசியோடு இருக்கக்கூடாது என்ற வள்ளலாரின் கொள்கைக்கு உயிரூட்டுகின்ற வகையில் 52 வாரங்களும் தொடர் அன்னதானங்கள் நடைபெற்றன. இதற்குண்டான செலவு சுமார் 3.5 கோடி ரூபாயை தமிழக அரசே இந்து சமய அறநிலையத்துறைக்கு மானியமாக வழங்கி வள்ளலாரின் பெருமைக்கு பெருமை சேர்த்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் பெயரில் லட்சணையை வெளியிட்டு, தபால் உரையை வெளியிட்டு, சிறப்பு மலர் ஆகியவற்றை வெளியிட்டு வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்த்த தலைவர் வாழும் வள்ளலார் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். வள்ளலாருடைய பிறந்த நாளை, வள்ளலாருடைய ஜோதிமயமான நாளை முன்னிட்டு தைப்பூச திருநாளில் தொடர் 3 நாட்கள் தினந்தோறும் 10,000 பேர்களுக்கு அன்னதான திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அந்த அன்னதான திட்டம் வள்ளலார் வாழ்ந்த அந்த இடமான வடலூரிலே இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச மையம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கிணங்க அதனுடைய அரசாணையை
வள்ளலார் அவர்களுடைய முப்பெரும் விழா நிறைவு தினமான அந்த நிறைவு தினத்தில் 5/10/2023 அன்று கலைவாணர் அரங்கத்திலே பங்கேற்று அதற்குண்டான அரசாணையை வெளியிட்டு இன்றைக்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இடையில் சிறு தடங்களாக நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது. நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் தமிழகத்திற்குண்டான அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் எடுத்துரைத்து நிச்சயம் அதிலே வென்று நிச்சயமாக அந்த பணிகளை தொடர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தியான மையம் என்பது அமைந்தால் சர்வதேச மையம் உலக அளவிலே வருகின்ற வள்ளலாரினுடைய வழித்தோன்றல்களுக்கு வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்களுக்கு மிக உதவிகரமான ஒரு சூழல் அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் ரூபாய் 3.5 கோடி மதிப்பீட்டில் வள்ளலார் வாழ்ந்த இடமான வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையம் மற்றும் வள்ளலார் அவதரித்த மருதூர் இல்லம் புதுப்பிக்கின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற வள்ளலாருக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்த இந்த ஆட்சி இதுபோன்ற ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய கொள்கைகளை சமய நல்லிணக்கங்களை முன்னெடுத்து செல்வதால் தான் மதவெறி இனவெறி போன்ற பாசிச சக்திகளுக்கு தமிழக மண்ணிலே இடமில்லை என்பதை நினைவூட்டுகின்ற நிரூபிக்கின்ற வகையில்தான் இதுபோன்ற சான்றோர் பெருமக்களுக்கு விழா எடுத்து வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலோடு. ஒவ்வொரு ஆண்டு நமக்கு 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அன்னதானம் வழங்குறாங்க. ஆண்டு முழுவதும் 52 வாரங்கள். அதோட தொகை அதிகரிக்கப்படுமா இல்ல கொடுக்கக்கூடிய தொகை சரியா இருக்குதா? இல்ல, அது அந்த ஆண்டிற்கு மாத்திரம்தான் ஒதுக்கப்பட்டது. அந்த 30 விழாவை முன்னிட்டுத்தான் அந்த தொகையை அரசு மானியமாக வழங்கியது. இப்பொழுது தைப்பூசத்தை முன்னிட்டு தினந்தோறும் 10,000 நபர்களுக்கு என்று 3 நாட்கள் வழங்கப்படுகின்றது. தேவைப்பட்டால் நிருபர் அவர் வைத்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிறைவேற்றுவதற்குண்டான வழிவகைகளை காண்போம். சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் நமக்கு அனுமதி கொடுத்துள்ளது. எந்த நிலையில இருக்கு சார்? சர்வதேச மையம் அமைப்பதற்கு ஒரு சில காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற அவருடைய கோட்பாடுகளை சிதைக்கின்ற வகையில் அப்படி ஒரு நிலையம் அமைத்துவிட்டால் இங்கே மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுடைய வலு குறையும் என்பதால் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலே தொடுத்தார்கள். நீதிமன்றம் A, B என்று 2 பிரிவாக பிரித்து B பகுதிக்கு அனுமதி வழங்கி கட்டிடப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கையே மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெனன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள். வருகின்ற 28ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் சீனியர் கவுன்சிலர்களை வைத்து அந்த வழக்கை முறையாக நடத்தி வெற்றி பெற்று நிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றே முடிச்சாச்சு அந்த பிரச்சனையை. நேற்றே பிரச்சனையை முடிச்சாச்சு. தைப்பூசத்துக்காக அங்க கிட்டத்தட்ட 20 மரங்களை வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க வடலூர்ல இருக்கக்கூடிய இல்ல, அதற்கு போதிய விளக்கங்களை எந்த பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அங்க தமிழர்களையே ஒரு சாரர்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில சக்திகள் தான் அதை பூதாகரப்படுத்தின. உடனடியாக அதற்கு அந்த மாவட்டத்துடைய இணை ஆணையாளர் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். எந்த மரங்களும் வெட்டப்படவில்லை. ஜோதி தரிசனம் அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வளர்ந்துவிட்ட கிளைகளைத்தான் ஒழுங்குபடுத்தினோம். மரங்கள் வெட்டப்படவில்லை. ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் கொடுங்கள், அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். நானும் அவர்களை நேரடியாக சென்னைக்கு வரவழைத்து ஆணையாளர் முன்னிலையிலே விசாரித்தோம். எந்த விதமான மரங்களும் வெட்டப்படவில்லை. கிளைகள் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அது கூட ஜோதி தரிசனம் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது இடையூறாக ஜோதி தரிசனம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சீர்படுத்துகின்ற பணிதான். நேற்று இரவு எச் ராஜா ட்வீட் போட்டிருக்காரு. இந்துக்களுக்கு எதிராக ஒரு அறிவிப்பை வெளியிடுறதும் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை திரும்ப பெறுறதும் தான் நேற்றே முடிஞ்சிடுச்சு. அதை திருப்பியா நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு வேற வேலை இல்ல, அவர் அதை தான் பண்ணின்னு இருப்பாரு. ஒரு பிரச்சனை வந்தவுடன் அந்த பிரச்சனையை ஆய்வு செய்து தவறு இருக்கும் பட்சத்தில்
அதை சரி செய்கின்ற அரசு தான் இந்த அரசு. எடுத்த நடவடிக்கையிலே ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற அரசு அல்ல இந்த அரசு. தவறு ஒரு அதிகாரி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்ததை அந்த உத்தரவு ஏற்புடையதில்லை என்பதால் உடனடியாக திரும்ப பெறப்பட்டு விட்டது. அவர் மீதும் விசாரிப்பதற்கு அவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. 2-3 நாட்களாவது அதற்கு இடைவெளி தேவை. தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். தாவேக தலைவரை தேர்தல் வியூக மன்னர் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காரு. 2026 தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவருக்கும் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழந்தது. இது ஒரு முன்னோட்டம். நிச்சயம் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி அவர் எண்ணியது போல 200ஐயும் தாண்டி உறுதிமிக்க ஒரு ஆட்சியாக மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2வது முறையாக இந்த தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பை ஏற்பார். ஏனென்றால் மக்கள் நல திட்டங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு அளித்து வருவதற்கு ஈரோடு கிழக்கு தேர்தலே ஒரு சாட்சி. சென்னை நீ ஒரே ஆள் மற்ற 4 பேர் 29,000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் கடந்த 10 ஆண்டுகளில் இதுபோன்ற முன்னெடுப்பான திட்டங்கள் எவையும் செயல்படுத்தப்படவில்லை. தற்போது கூட இந்த நடவடிக்கைகள் காரணமாகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் இதுவரையில் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் 6 முறை சீராய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார். சென்னையிலே கூட திருவொற்றியூரிலே பட்டா முகாம் வைத்திருந்தார். அதேபோல் திருவள்ளூரிலே இந்த பட்டா வழங்குகின்ற முகாம்களை வைத்திருந்தார். ஆகவே இந்த பட்டா என்பது அவர்கள் நிலத்திற்கு, அவர்கள் வாழுகின்ற இடத்திற்கு ஒரு உரிமை. அதேபோல் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு அவர்களுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுகின்ற பொழுது தாங்கள் வசிக்கின்ற இடத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த பட்டா என்பது பெருமளவு வரவேற்புள்ள ஒரு நிகழ்ச்சி. அதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதற்காக அமைச்சரவையை கூட்டி விரைவுபடுத்துகின்ற பணியை இந்த ஆட்சி தவிர்த்து கடந்த காலங்களில் எந்த ஆட்சியும் இப்படிப்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. நிச்சயம் சொல்வதை செய்பவர், சொன்னதையும் செய்பவர், சொல்லாதையும் செய்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி அந்த எண்ணிக்கையில் பட்டாவை வழங்குவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சிகளை மேற்கொள்வார். திருச்செந்தூர் கோயில்களில் தைப்பூசத்துக்கு சாமி வழிபாடு செய்வதாக நிறைய பேர் இந்த சமுதாய இயக்கங்கள் கட்சி கொடிகள்லாம் பயன்படுத்துறாங்க. அதான் தடை விதிச்சிருக்காங்களா அரசுல? அப்படி எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் ஆன்மீகமாக செல்பவர்கள் ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஓர்தாய் மக்கள் என்ற உணர்வோடு செல்வதுதான் ஏற்புடையது. ஆகவே பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இதில் ஊடுருவக்கூடும். ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அவர்களுக்கு செவிசாய்க்காமல், அவர்களுக்கு வழியை விடாமல் இறுக்கமாக இருந்து ஆன்மீக பயணம், ஆன்மீக பூமி தமிழகம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கான இந்த பாராட்டு எதான் போடுங்க சொல்லுங்க, இவ்வளவு கேட்டீங்கன்னா. ஏன்னா 1-2 தான் போடுங்க. படங்களை புறக்கணிச்சதா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனே ஆதங்கப்படுறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பதில் சொல்லியா? அவரோட வாய்ஸ் ஜெயக்குமார் தான் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க எடப்பாடி சார் எங்கன்னா வந்தா அதை போய் கேளுங்க. ஏன் நீங்க அவங்கள புறக்கணிச்சீங்க, அவங்க படத்தை போடல? அதிமுக பிளவு உருவாயிருச்சு நினைக்கிறீங்க? மற்ற இயக்கங்களில் ஊடுருவது எங்களுடைய பழக்கம் அல்ல. எங்களுடைய முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இருந்தபோது கூட குறுக்கு வழியில் ஆட்சியை ஏற்பதை விரும்பாதவர், நேர்வழியில் செல்பவர். அந்தந்த இயக்கங்களினுடைய பிரச்சனைகளை அவரோடு பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் தலையிடுவது எங்கள் தலைவர் எப்பொழுதுமே அதை விரும்ப மாட்டார்.